ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமர் சேது பாலம் பற்றிய பலரும் அறியாத ஆச்சரியமான 12 தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ராமாயணம் பற்றியும் ராமர் பற்றியும் இன்றும் பலவிதமான சர்ச்சைகள், சந்தேகங்கள், கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. ஆனால் மனித குலத்திற்கு மிஞ்சிய ஒரு பேராற்றல் உள்ளது என்பதை உணர்த்தும் சான்றாக ராமர் சேது இன்றும் இருந்து வருகிறது. உலக விஞ்ஞானிகளால் கூட விடை காண முடியாத மர்மங்கள், ஆச்சரியங்கள் ஆகியவற்றை கோதண்டராமர் சேது உள்ளது. ராமாயணம் உண்மைதான் என நிரூபிக்கும் ராமர் சேது பாலம் பற்றிய சில ஆச்சரியப்படுத்தும் தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ராமாயணம் இந்து மதம் இதிகாசங்களில் ஒன்றாகவும் புனிதமான நூலாகவும் கருதப்பட்டாலும் அது போய் வெறும் கதை என ஒரு சிலர் இன்னும் சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ராமாயணம் உண்மையாக நடந்த காவியம் என்பதை உணர்த்தும் பல சான்றுகள் தொல்லியல் துறையினராலும் வரலாற்று ஆய்வாளர்களாலும் எடுக்கப்பட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. அவற்றில் மிக முக்கியமானது ராமர் சேது பாலம். இந்த பாலம் இன்று வரை விஞ்ஞானத்திற்கும் அறிவியலுக்கும் சவால் விடும் வகையில் பல மர்மங்களை உள்ளடக்கியதாகவே இருக்குது. ராமர் சேது பாலம் பற்றிய யாரும் அறியாத 12 ஆச்சரியமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடற்சார் ஆய்வுகளின்படி இந்த பாலம், அதற்காக பயன்படுத்தப்பட்ட பாறைகளும் 7000 ஆண்டுகள் பழமையானவை. ஆனால் அதே சமயம் கடல் மணலை கீழே அடித்தளமாக அமைத்து அதன் மீது தான் பாறைகளை அடுக்கி இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது. 7000 ஆண்டுகள் பழமையான பாறைகளுக்கு அடியில் இருக்கும் 400 ஆண்டுகள் பழமையானது மட்டுமே. தனுஷ்கோடி மற்றும் மன்னார் வளைகுடா தீவுகளின் கடற்கரைகளில் படிந்திருக்கும் கார்பன் துகள்கள் ராமாயண காலத்தை சார்ந்தவை அப்படின்னும் கண்டறியப்பட்டிருக்கு. 15ஆம் நூற்றாண்டு வரை இந்த பாலம் கால்நடையாக நடந்து செல்லும் வகையிலேயே இருந்திருக்கு. அதற்கு பிறகுதான் ஏற்பட்ட புயலின் காரணமாக இந்த பாலம் கடலுக்கு சென்று விட்டதாக சொல்லப்பட்டு வருது. சில பதிவுகளின்படி 1480ஆம் ஆண்டு ஒரு சூறாவளி ஏற்படும் வரை ராமர் சேது பாலம் கடல் மட்டத்திற்கு மேலாக இருந்ததாக சொல்லப்பட்டு வருது. ராம் சேது பாலம் மொத்தம் 48 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாகவும் இது மன்னார் வளைகுடாவையும் பாட்சல சந்தியையும் பிரிக்கிறதாகவும் இருக்குது. ராமர் சேது பாலத்திற்கு ஆதாமின் பாலம், நலசேது, சேது பந்தா போன்ற பெயர்களும் இருக்குது. ராமாயணத்தின் சான்றாகவே ராமர் சேது பாலம் இருப்பதாக தொல்பொருள் மற்றும் வரலாற்று ஆய்வுகள் கூறுகின்றன. ராமர் சேது பாலம் பற்றி முதலில் வால்மீகி எழுதிய ராமாயணத்தில்தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாரத பூமியின் தெற்கு எல்லையை அடைந்து கடலை கடந்து இலங்கையை அடைவதற்கு பாலம் அமைப்பதற்கு முன் ராமபிரான் சமுத்திர தேவனை வேண்டி பிரார்த்தனை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. வானர இனத்தை சேர்ந்த நலன் மற்றும் நீலன் ஆகிய இருவரும் எரியும் கற்கள் தண்ணீர் மூழ்காமல் மிதக்கும் என சமுத்திர தேவனிடம் வரம் பெற்றிருந்திருக்கனர் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இது தெரிந்து கொண்ட வானர சேனைகள் ராமநாமத்தை ஒவ்வொரு பாறையிலும் எழுதி நலன் மற்றும் நீலனிடம் கொடுக்க அவர்கள் இருவரும் அதை கடலில் வீசி உள்ளிருக்காங்க. இப்படிதான் ராமர் சேது பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. ராமர் சேது பாலம் இருந்த இடத்தில் இப்போதும் மிதக்கும் கற்கள் அல்லது பாறைகள் இருப்பதாக நாசாவின் படங்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது ராமர் சேது பாலம் இருந்ததற்கான வரலாற்று சான்றாகவே சொல்லப்பட்டு வருது. இலங்கையை இந்தியாவுடன் இணைக்கும் பாறைகள், மணல் திட்டுக்கள், தீவு சங்கிலிகள் இப்போதும் அழகான சங்கிலி தொடர் போல இருப்பதையும் நம்மால பார்க்கப்பட்டு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ராமாயணம் பற்றிய ராமர் சேது பாலம் பற்றிய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.